போடி அந்த பக்கம். இனிமே அத்தை வீட்டுக்கு போறேன் சொத்த வீட்டுக்கு போறேன்னு சொன்ன செத்த நீ கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. என்ன கொன்னாலும் சரி நான் போவேன். என்ன தடுக்க முடியாது. எதுத்தா பேசுற நீ? அப்படியே விட்டா கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. நீங்க என்ன எவ்வளவு வேணா அடிங்கப்பா. நான் ஆனந்த் அத்தானை தான் விரும்புறேன். அவரை தான் கட்டிப்பேன். என்ன ஸ்டைல் காட்டுறியா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன், என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு என்கிட்டயே சீன் போடுறியா? அடிச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. தொங்க போறது நான் இல்ல, நீங்கதான். கூட போற தங்கச்சியை ஏமாத்துற கேவலமான அண்ணன் நீங்க. சொந்த அண்ணங்கிறதுனால மாலாத்த பாலு மாமா கிட்ட இருந்து சொத்தை வாங்கி அந்த எல்லா சொத்தையும் பாத்துக்க சொல்லி பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தாங்க. ஆனா நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணி எல்லா சொத்தையும் உங்க பேர்ல மாத்திக்கிட்டீங்க. தலைமுறை தலைமுறையா நல்லா வாழ்ந்துட்டு இருந்த பாலு மாமா ஃபேமிலிய நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நீங்க ஒரு கேவலமான அப்பா. என்ன கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்ல. எனக்கே புத்தி சொல்றியா நீ? புத்தி கெட்டு போனவங்களுக்கு யார் வேணும்னாலும் புத்தி சொல்லலாம். போய் எல்லா சொத்தையும் பாலு மாமா கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு என் பொண்ணு ஸ்ரேயாவை மருமகளா ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வாங்க. அப்பதான் மாமா குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இருக்கும். வாய மூடு. அந்த பாலு குடும்பத்தை பத்தி அடியோட மறந்துடு. உனக்கு நான் பாக்குறவன் தான் மாப்பிள்ள. நான் சொல்ற வீட்டுக்கு தான் நீ மருமகளா போகணும். அந்த பாலு வீட்டு மருமகன்ற நினைப்ப இன்னையோட மறந்துடு. உங்க முடிவு இதுதானா? ஏன் முடிவையும் கேட்டுக்கோங்க. என் கழுத்துல ஆனந்தத்தா தான் தாலி கட்டுவாங்க. பாலு மாமா வீட்டுக்கு தான் நான் மருமகளா போவேன். பாக்குறீங்களா? எத்தனையோ பேர்கிட்ட சவால் விட்ட எனக்கே சவால் விடுறியா நீ? பாத்துருவோம் நீயா நானான். இங்கேயே கடை. பாக்கலாம்ப்பா, பாக்கலாம். மாமாவை எப்படிக்கா ஜெயிக்கிறது? நம்மளை சுத்தி நல்லவங்க இருக்காங்கல்ல, அது மட்டும் இல்லாம நமக்கு தெய்வமும் துணை இருக்கு. சரியா சொன்னீங்கம்மா. ஆமாம்மா, சரியா சொன்னீங்கம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீங்க சொன்னீங்களே தெய்வம் துணை இருக்கும்னு. அந்த தெய்வம் உங்க அம்மா தேவிகா ரூபத்துல வந்திருக்காங்கம்மா. ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு உங்க அம்மா 20 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்கம்மா. எங்க அம்மா பேர்ல 20 ஏக்கர் சொத்து இருக்கா? ஆமாம்மா, அம்மாவுடைய தாத்தாவுக்கு சொந்தமா ஒரு 20 ஏக்கர் நிலம் ரொம்ப வருஷமா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு இருந்துச்சுமா. இப்ப அந்த இடத்துக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்குமா. உங்க அம்மாவுடைய தாத்தா உயில் பிரகாரம் உங்க அம்மாவுக்கு பிறகு வாரிசுங்கிற அடிப்படையில உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமா. சுதர்சன் ஸ்ரேயாவை இழுத்துட்டு போகும்போதே நான் இதை சொல்லியிருப்பேன். அப்ப சூழ்நிலை சரியில்லை, அதான் சொல்லலை. இந்தாங்கம்மா, வாங்கிங்கம்மா. நீ வாழ்ந்ததுக்கான அடையாளம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுரி. அவ போட்டோவை எரிச்சாதான் அவர் மனசுல இருக்கவளும் எரியவா. எங்க அம்மாவை நான் பிறந்ததுல இருந்து என் கண்ணால ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. ஆனா இப்ப என் கண் முன்னால வாழும் தெய்வமா இருக்கிறது என் சின்னம்மா தான். இது என் சின்னம்மா கையிலே கொடுத்துருங்க. அம்மா, இத வாங்கிங்கம்மா. அம்மா வாங்கிக்கங்கம்மா, இந்தாங்க வாங்கிக்கங்க. இல்ல பூமிகா, இத தொடர தகுதி கூட எனக்கு இல்ல. அம்மா
உன் மேலேயும் உங்க அம்மா மேலேயும் உள்ள வெறுப்பால உங்க அம்மா போட்டோ கூட விட்டு வைக்காம நெருப்பு வச்சு கொளுத்துனது இந்த கைதான். இந்த கையால வாங்க சொல்றியே, ஐயோ எனக்கு கூசது பூமிக்கா, எனக்கு வேணாம். அம்மா 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 ஏம்மா அழறீங்க? அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. ஐயோ அம்மா, இத அனுபவிக்கிறதுக்கு உரிமைய தகுதியும் உங்களுக்கு தாம்மா இருக்கு. வாங்கிக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. ஆனா குழந்தைய வாங்கிக்கோ. அம்மா குழந்தைய கொடுங்கம்மா. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. கூட பிறந்த அண்ணன் எங்களை நடு தெருவில் நிறுத்தினாரு. ஆனா என் கண்ணால பார்த்து அறியாத உங்க அம்மா அதான் தெய்வமா வாழற என் அக்கா. ஆமா, என் அக்கா தான் பூமிகா. இன்னைக்கு நமக்கு சொத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காங்க. இத சாமி கிட்ட வச்சு விளக்கேத்து போ. விளக்கேத்து போ. ஆமாம்மா, விளக்கேத்துங்கம்மா. போங்கக்கா. வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. சார், என் காரை நான் விற்கணும். டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஒயிட் கலர் ஃபியட் கார். அது 1989 நான் வாங்கினது சார். அது வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு ராசியே. நான் ஏன் தெரியுமா சார் உங்க வண்டியை வாங்கினேன்? OLX நீங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். OLX வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. தேங்க்யூப்பா. என்னடா அது? அப்பா போட்டோ எடுக்கிற? அப்பா OLX போட போறியா? அவரு வித்தா யாரு வாங்குவாங்க? நீ வாங்கிப்பியா? டவுட் தான். பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். என் மாமா சுதர்ஷன் கிட்ட நான் போட்ட சவால்ல நான் ஜெயிக்கணும். நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவன் அப்பா அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்குதான் இந்த முதல் விளக்கு. என் தங்கச்சிய நான் பெரிய படிப்பு படிக்க வைப்பேன், நல்ல இடத்துல கட்டி கொடுப்பேன். அதுக்குதான் இந்த 2வது விளக்கு. என் தம்பி ஆனந்துக்கு எப்படியாவது ஸ்ரேயாவை கட்டி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வருவேன். அதுக்குதான் இந்த 3வது விளக்கு. நான் என் சபதத்துல ஜெயிக்கணும்னு என் நெஞ்சில ஓயாம கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு மாதிரி இந்த 3 விளக்கும் அணையாத நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த
வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கிற இந்த ஜுவால சுதர்ஷன் மாமாவை சுட்டரிக்கணும். என்ன பிரச்சனையா வந்திருக்கீங்க? இவ பேர் அர்க்காணி. இவ புருஷன் பேரு குணால். அவரு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. டாக்டருங்க அவர் இனிமே பொழைக்க மாட்டாருன்னு உறுதியா சொன்னதும் இல்லாம அவரோட உறுப்புகள் எல்லாம் தானமா கேக்குறாங்க. ஆனா இவ என் புருஷன் பொழைச்சு பாருன்னு உறுதியா நம்புறா. இவ நம்பிக்கை நிறைவேறுமான்னு கொஞ்சம் சோழி போட்டு சொல்லுங்களேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சாமி. இது என் மாமன் பொண்ணு. இப்பதான் இதுக்கு புது தாலி போட்டிருக்குது. 5 சோறு ஃபங்க்ஷன் கூட இப்பதான் முடிச்சிருக்கிறோம். அன்னைக்குதான் இவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கிறோம். சரி, உங்க பிரச்சனைக்கு அந்த பகவதி அம்மா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சாமி, என்ன சாமி? சொல்லுங்க சாமி. இப்போதைக்கு இந்த பொண்ணோட தாலிக்கு எந்த பாதிப்பும் இல்ல. வீரகாளியம்மா, வீரகாளியம்மா, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா அவர் உசுறு பொழைச்சுக்கிறவார்ல சாமி. அவர் உயிர் போகாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவர் இப்ப இருக்கிற நிலைமையிலேயே நீண்ட நாள் உயிர் போகாம இருக்கலாம் இல்லையா? எப்போ இப்போ இருக்கிற நிலைமை மாதிரி குணால் நடமாடுவாரான்னு சொல்லுங்க சாமி. சாமி சொல்லுங்க சாமி. என்ன சாமி? ஆத்தா கடுங்கோவத்துல இருக்கா. உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறா. ஆத்தாவோட சாபத்துக்கு ஆளாயிருப்பார் போல இருக்கு. நிறைய பாவம் பண்ணிருப்பாரு போல இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். அந்த ஆத்தா அருள் பிரகாரம் கணக்கு சொல்றத பார்த்தா அது அவ்வளவு சுலபத்துல நடக்காது போல இருக்கு. அவரு பழைய மாதிரி எழுந்து நடக்கணும்னா கடுமையான விரதங்களும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யணும். ஆத்தாவுடைய கோவத்தை தணிக்கணும். ஆத்தாவை சாந்த நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்காக உங்க குலதெய்வத்துக்கு நீங்க பூஜை பண்ணணும். நீங்க உங்க மனசுக்கு பட்ட காரியத்தை அந்த பகவதி அம்மா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பா. உடனடியா உங்க விரதத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. சரிங்க சாமி. எங்க குடும்பமே எங்க அருக்காணிக்காக விரதம் இருக்கிறோம்.
ஜோதிகா கொடு. அக்கா என்னக்கா இந்த இடமா? ஒன்னும் புரியலையேப்பா. யாரோ ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். இந்த ஃபைல் வச்சுக்கோமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எங்களுக்கு இதுல எதுவும் அவ்வளவா புரியல. உங்களுக்கு ஏதாவது எங்க இடம் எதுன்னு தெரியுதான்னு பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் மறுபடியும் காமிங்க. இந்த ஆமா 62/8. அது இந்த இடம் தான். இது கிட்டத்தட்ட 19 ஏக்கர் 92 சென்ட் இருக்கு. 20 ஏக்கர்னு சொன்னாங்களே. உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். ஆனா எஃப்எம் படி பார்த்தா 19 ஏக்கர் 92 சென்ட் தான். ரொம்ப வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. யார் ஓனர்னு தெரியல. ஆமா, இப்ப நீங்க எது கேக்குறீங்க? நீங்க தான் ஓனரா? அப்படிங்களா? சரி சரி சரி. எங்க ஆபீஸ் இங்க தான் இருக்கு. உங்களுக்கு இது சார்ந்த ஏதாவது தேவைன்னா எங்க ஆபீஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேண்ட் சர்வே எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆபீஸ் போட்டிருக்கோம். ஓ, thank you so much sir. சரி, பார்க்கலாம். ஓகே. பூமிகா, இந்த இடம் தான் நமக்கு சொந்தமான இடமா? ஆமாம்மா, இந்த இடம் தான் நம்ம இடம். என்னக்கா அங்க எல்லாம் ஒரே கட்டாந்தரையா இருக்கு? அங்கங்க பாறையா இருக்கு, மலையா இருக்கு. இத வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது? மருந்துக்கு கூட மரத்தை காணுமேக்கா. உனக்கு என்ன செஞ்சாடி வைக்க முடியும்? இருக்கிற இடம் இதுதான். இதுதானே நம்ம பார்க்க வந்திருக்கோம். பார்த்த உடனே எதுவுமே செய்ய முடியலன்னா எப்படி? படிச்சவ நீ தான் என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். ஜோதிகா சொல்றது சரிதான். இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயம் கூட பண்ண முடியாது. பூமியே வறட்சியா இருக்கனால தண்ணி இருக்கிறது கூட வாய்ப்பில்லை. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அக்கா, பேசாம ஃபிளாட் போட்டு வித்துடலாமா? ஆமாக்கா, ஃபிளாட் போட்டு வித்துடலாம். ஏய், எதுக்கு வந்தது வராதமா இடத்த விற்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு கையளவு நிலம் கூட இல்லாம உன் மாமா சுத்தமா தொடச்சு அமிச்சிட்டான். இப்ப நமக்குன்னு 20 ஏக்கர் சொந்த நிலம் இருக்குன்னு நினைச்சு பாரு. எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். வாங்க, எல்லாம் உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துருவோம். அம்மா, இதுல பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் பாறையா தான் இருக்கு. இத போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நிலத்தை பத்தி நான் ரொம்ப கற்பனைலாம் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அந்த கற்பனைலாம் உடைஞ்சு போச்சு. சரி வாங்க போலாம். ஜோதிகா, நீ சொல்றது சரிதான். இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயமும் பண்ண முடியாது. இதுல தண்ணி இருக்கவும் வாய்ப்பில்லை. இங்க பிளாட் போட்டு வித்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மொத்தமா யாருக்காவது கொடுத்தா கூட வாங்குறது சந்தேகம்தான். ஆனாலும் நம்ம யாரும் மனசு விட்டுறக்கூடாது. இந்த இடம் மூலியமா நமக்கு ஏதோ நல்லது நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. அதனாலதான் நம்ம கொல்லு தாத்தாக்கு சொந்தமான இந்த இடம் என் அம்மாக்கு கூட கிடைக்காம இவ்ளோ காலம் பொறுத்து கொல்லு பேத்தியான நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா
இந்த இடம் மூலியமா நமக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும்னு தான் தோணுது. ஆனா அது என்னன்னு தான் உடனே சொல்ல முடியல. ஆனாலும் இந்த நிலத்துல ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது மட்டும் நிச்சயம். சரிக்கா, நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடலாம். சரி, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். பேசி முடிவெடுப்போம் வாங்க. அம்மா, ஆ? பழனி மாமா தான் ஃபோன் பண்றாரு. சொல்லு பழனி.